குரூப் 2 எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின் பேப்பர் நம்ம ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருந்து அப்படியே இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் தான் எடுத்து கேட்டிருக்காங்க. ஓனா கூட கொஸ்டின்ஸ் எடுக்கல. அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதோட லிஸ்ட் இங்க குடுத்துருக்கோம். முன்னாடியே எடுத்து வச்சோம். டைம் இல்ல போடுறதுக்கு. அதனால இப்போ ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணிடுறேன் ஷார்ட்ல. அண்ட் இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 13 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே புக்ல இருக்கிறத எடுத்திருக்கேன். ஸோ இன்னும் நான் அதுக்கப்புறம் செக் பண்ண முடியல. நான் அத்தன புக்கையும் பேஜையும் தேடி பார்த்து எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஒரு 13 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆர்எஸ் அகர்வால் புக் படிச்சா தான் போட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. நம்ம பேசிக்கா கான்செப்ட் தெரிஞ்சவங்க கூட இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சிலது போட முடியும். ரெடியூசிபிலிட்டி ரூல் என்னன்னு தெரியும் எனக்கு பண்ண முடியுமா? ரேஷியோல படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து போட முடியும். இப்படி எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற பேஜ் நம்பரோட போட்டிருக்கேன். நான் டெலிகிராம்லயும் ஷேர் பண்றேன். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. இப்ப இந்த மாதிரி 13 கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்களே பார்க்கலாம். எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து எங்க குடுத்திருக்காங்க, என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே. இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல இதே மாரி கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த புக்லேருந்தே கேட்பாங்களா அப்படின்னு கேட்டா, அதுவும் உறுதியா நம்மளால சொல்ல முடியாது. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இத நீங்க வந்து கான்செப்ட் வச்சு நீங்க வந்து ஆன்சர் பண்ற மாதிரியான கேள்விகள் இருக்கிறத நீங்களே வந்து பார்க்க முடியும். ஸோ நீங்க வந்து கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா, 13 கேள்விகள் வந்து அப்படியே வந்து அந்த புக்ல இருக்கக்கூடியத எடுத்து போட்டுருக்காங்க. எதையுமே மாத்தல. நம்பர்ஸ் கூட வந்து மாத்தல. அப்படியே இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில இப்ப எல்லாரும் போயிட்டு இந்த புக்ஸே வாங்கி நீங்க வந்து படிக்கணுமா அப்படின்னு கேட்டா, இந்த புக்ஸ் வாங்கிக்கோங்க. வேண்டாம்னு நான் சொல்ல போறதில்ல. கண்டிப்பா நீங்க வந்து வாங்கி வச்சுக்கோங்க. பட் கான்செப்ட் இந்த புக்ல இருக்கக்கூடிய பேசிக்கான கான்செப்ட்டையும் நீங்க வந்து ஃபார்முலா கான்செப்ட் எல்சிஎம்னா எல்சிஎம்க்கு என்ன கான்செப்ட் படிக்கணுமோ, அந்த கான்செப்ட்டையும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 13 கேள்விகள் வந்து இப்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ல இதுக்கு மேல இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். நான் வந்து செக் பண்ண முடியாம விட்டுருக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்க யாராவது ஃபைண்ட் அவுட் பண்ணி எக்ஸ்ட்ரா என்ன கொஸ்டின்ஸ் இருக்குங்கிறதையும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டே இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த கொஸ்டின பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணி ஆன்சர் இருக்காது. 4வது ஆன்சரா வச்சிருப்பாங்க. ஏன்னா டைம் கன்சியூமிங்கான கொஸ்டினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வருது அப்படின்னா என்ன பண்ண முடியும்? நீங்க புக்ஸ்ல நல்ல கான்செப்ட் வைஸ் படிச்சு வச்சுக்கோங்க. ஒரு எல்சிஎம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு என்ன கான்செப்ட் படிக்கணுமோ எந்த புக்ல இருந்தாலும் கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடிஷனலா இந்த புக்ல இருக்கக்கூடிய கான்செப்ட்டையும் படிச்சு இதுலயும் சில கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கக்கூடியதுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? ஸோ இது எல்லாமே பண்ணணும். அப்போ எவ்வளோ சீக்கிரம் நீங்க வந்து இந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கிறது இங்க ரொம்பவே முக்கியமானது. சரிங்களா? ஸோ இந்த புக்ஸுமே தேவை தான். கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. இனி அடுத்த டைம் இந்த புக்லேருந்து அப்படியே கொஸ்டின்ஸ் டைரக்ட்டா அப்படியே எடுத்து போட்டுருவாங்களான்னா சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதுக்கு முன்னாடி புக்ல படிக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸா இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரா இருக்கட்டும், அப்படியே திரும்ப எக்ஸாம்ஸ் வரும்போது அந்த கொஸ்டின் நெறைய வாட்டி பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆன்சர் என்னங்கிறத பார்த்த உடனே போட்டு போயிருவாங்க. அதனால தான் முன்னாடிலாம் மார்க் வந்து அ ரொம்ப அதிகமா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. 175 எடுக்கிறது, 150 எடுக்கிறதுலாம் பண்ண முடிஞ்சது. இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா 160 எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. 150 எடுத்தா போதும் வேலை. ஆனா இதுக்கு முன்னாடி 168, 70 இந்த மார்க்கு கீழ எடுக்கலாம் வேலை கிடைக்காதுங்கிற சிச்சுவேஷன் உங்களுக்கே தெரியும். ஸோ மேக்ஸ்க்கான தனி ஒரு கிளாஸஸ் இருக்கு. தேவைப்படுறவங்க மேக்ஸ்க்கான கிளாஸஸ் ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ்க்கான புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஃபார்முலா புக் கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்றோம். தேங்க் யூ.